பவித்ரா திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 மணிக்கு. இன்னும் சொல்ல போனா நீ வர்றதுக்கு முன்னாடி நான் நம்ம கம்பெனிய விக்கிற நிலைமையில தான் இருந்தேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே திரும்பி பழைய மாதிரி மாறிடுச்சு பவி. பிசினஸும் இப்ப நம்ம கைக்கு வந்துருச்சு. குடிச்சு அழிஞ்சிட்டு இருந்த வேணு திருந்த ஆரம்பிச்சான். கிருஷ்ணா கம்பெனி பொறுப்பை எடுத்து கவனிக்க ஆரம்பிச்சான். இப்படி நீ வந்ததுக்கு அப்புறம்தான் வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவா மாறுச்சு தெரியுமா? இவ்ளோ ஏன் உன்னாலதான் நான் அடிபட்டு கோமாக்கு போனேன்னு சரிதா சொன்னால. அப்புறம் நான் பொழைச்சு வந்தது யாரால? உன்னால தானே, உன்னோட வேண்டுதல்னால தானே. இங்க பாரு, எப்பவுமே மத்தவங்க உன்னை பத்தி என்ன சொல்றாங்கன்றத விட நீ உன்னை பத்தி என்ன நினைக்கிறேங்கிறது தான் முக்கியம். நீ யாருங்கிறத அதுதான் முடிவு பண்ணும். என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் இந்த வீட்டோட அதிர்ஷ்டலட்சுமி. இனி நீயே முடிவு பண்ணிக்கோ நீ யாருன்னு. இல்ல இதுக்கப்புறமும் நீ இப்படியே தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க போறேன்னா அது உன்னோட இஷ்டம். பாட்டி, இனிமே நான் இந்த மாதிரி நெகட்டிவா யோசிக்க மாட்டேன் பாட்டி. நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டோட அதிர்ஷ்டலட்சுமியா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா நான் கஷ்டப்பட்டு படிச்சு பெரிய ஆளாகி உங்க வாரிசுன்றத ப்ரூவ் பண்ணுவேன். இது போதும் எனக்கு. நீ அதை செஞ்சாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அர்ஜுன் ஃபோன் பண்ணப்போ நீ ஏன் பேசல? நான் வேணும்னா ஃபோன் பண்ணி தரேன், நீ பேசுறியா? வேண்டாம் பாட்டி. ஏன்? இப்ப நான் அர்ஜுன் கிட்ட பேசினா அவனுக்கு அங்க படிப்புல கவனம் செலுத்த முடியாமையே போயிடும். நீங்க தானே சொன்னீங்க இங்க நடக்கிற எதை பத்தியும் யோசிக்காம படிக்கிறதுல மட்டும் அவன் கவனம் இருக்கணும்னு. அப்படின்னா அவன் எதை பத்தியும் யோசிக்க கூடாதுல பாட்டி. அதனால நானும் அர்ஜுன் கிட்ட பேசாம நல்லபடியா படிக்கிறதுல மட்டும் குறியா இருக்க போறேன். நாங்க 2 பேருமே படிச்ச பெரிய ஆளாகி அவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் பேசுவேன். சரி. என்ன காயத்ரி, எப்படி இருக்க? எப்படி இருக்கேன்னு கேக்குறத விட இப்பதான் நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கேன்னு சொல்ல தோணுது. உன்னை ஜெயில கொண்டு வந்து அடைக்கணும்னு நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. இந்த முடிவை நீயே தேடிக்கிட்ட காயத்ரி. உன் மனசுல இருக்க வஞ்சமும் வன்மமும் உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா? இப்பவாவது புரிஞ்சுக்கோ, அடுத்தவங்க மேல காட்டுற வஞ்சம் கடைசியில நம்மளுக்கு எதிராதான் திரும்பும்னு. இதெல்லாம் இவங்களுக்கு எப்படிமா புரியும்? புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்களுக்கு என்னைக்காவது மனசு இருந்திருக்கா? ஆனா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையா நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறது யாரு, தன்னோட தேவைக்காக நம்மள யூஸ் பண்ணிக்கிறது யாருன்னு. கரெக்ட் தான் ஜோதி.
நாங்க உங்களை எவ்வளவு நம்பணும். நீங்க சொன்னதை எல்லாம் கேட்டோம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? கடைசியில என் பையன் உயிருக்கே யமனா வந்து நின்னீங்க. எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? நம்பினவங்களுக்கு செய்யற நம்பிக்கை துரோகம் மாதிரி மோசமான ஒண்ணுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அதை செஞ்சதுனாலதான் நீங்க இப்போ ஜெயில இருக்கீங்க. பாத்தீங்களா, உங்களை அவ்வளோ சப்போர்ட் பண்ண அத்தையும் சித்தியுமே இப்போ இப்படி பேசுறாங்கன்னா இதான் நீங்க சம்பாரிச்சது. அதுக்கு தான் சொல்றது, நல்லத மட்டும் நினைக்கணும்னு. ஏன் தெரியுமா, நல்லவங்க தோக்குற மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில ஜெயிச்சிருவாங்க. கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசியில தோத்துருவாங்க. இதுக்கப்புறமா அது நல்லத மட்டும் கொஞ்சம் நினைங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது செய்யும். ஹேய், நிறுத்துங்க. என்ன காயத்ரி தோத்துட்டா? அவ முன்னாடி போய் இப்படி எல்லாம் பேசி அவளை வெறுப்பேத்தி பார்க்கலான்னு பாக்குறீங்களா? அப்படி நாங்க நினைக்கவே இல்ல காயத்ரி. உன்னை ஜெயிக்கிறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு? இப்போ நாங்க இங்க வந்தது இனியாவது திருந்துன்னு சொல்லிட்டு போக தான் வந்தோம். அட்லீஸ்ட் வெளியில வரும்போதாவது திருந்தி நல்லவளா வா. ஓ, உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? உங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தா நான் வெளியில வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. நான் வெளியில வந்தேனா எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டிப்பா நான் பழி வாங்குவேன். என்னமோ சொன்னியே, மனசுல வஞ்சம் இருந்தா அது ஆபத்து. என்ன கரெக்ட் தான். ஆனா அந்த ஆபத்து எனக்கு இல்ல ரமா, உங்களுக்கு தான். இந்த கம்பிக்குள்ள நான் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சந்தோஷம். நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க செஞ்சதுக்கு வட்டி முதலுமா நான் திருப்பி கொடுப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீ கடைசி வரைக்கும் திருந்த மாட்டல? சரி, அதுதான் உன் விருப்பம்னா தாராளமா செய். உன்னை நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? உன்னோட இந்த கோவமும் ஆத்திரமுமே உன்னை அழிச்சிரும். அப்படி அழிஞ்சு போறது தான் உனக்கு வேணும்னா அது உன்னோட இஷ்டம். ஹாய் பவி. ஹாய் பாட்டி. நீ எங்க இங்க? அம்மாவோட கோயிலுக்கு வந்தேன். அவங்க உள்ள சாமி கும்பிட்டு இருக்காங்க. சரி, ஏன் முன்ன மாதிரி இப்பெல்லாம் வீட்டுக்கே வரதில்ல? அது அர்ஜுன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. அவனுக்கு அப்புறம் தான் உங்க எல்லாரையும் எனக்கு தெரியும். அவனே ஃபாரின் போயிட்டான். அப்புறம் நான் மட்டும் என்ன பண்றது? நாங்களும் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? சேச்சே, நான் அப்படி சொல்ல. மனோ, அர்ஜுன் ஃபாரின் போனா என்ன, இவங்களும் உன் ஃப்ரெண்டு தான். நீ எப்பவும் போல வீட்டுக்கு வந்து அவங்களோட பேசி விளையாடு, சரியா? சரி பாட்டி. சரி பவி, அப்புறம் நான் கிளம்புறேன். பாய் பாய். பாய். போ பவி. பவி, ஓ இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல விளக்கு போட வந்தீங்களா? ஆமாமா. என்ன ரமாதேவி அம்மா, உங்க முகமே சரியில்லை. ஏதாவது பிரச்சனையா? ஆமாம்மா, அன்னைக்கு உங்களை கோவில்ல பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் வீட்ல என்னென்னமோ நடந்து போயிடுச்சுமா. ஒண்ணு அம்மா சொத்தை பிரிச்சு தர சரின்னு சொல்லணும், இல்லனா நம்ம எல்லாரும் வீட்டை விட்டு போகணும். உங்க கைக்கு சொத்து வந்ததும் அது என் பேருக்கு வரணும்.
இப்படியெல்லாம் நடக்கும்னு ஒரு நாளும் கற்பனை கூட செஞ்சு பார்த்ததில்ல. வேணுவோட இந்த இழப்பு இங்க யாராலையும் தாங்கிக்க முடியல. புரியுதுமா. பவித்ரா கூட அவங்க சித்தப்பாவை பத்தி நிறைய சொல்லிருக்கா. உங்களுக்கு அப்புறம் அந்த வீட்ல அவளுக்கு துணையா இருந்தது அவருதான்னு சொன்னா. அவரோட இந்த இழப்பு உங்களுக்கெல்லாம் பெரிய வலிய கொடுத்துருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கண்டிப்பா நீங்க இதுல இருந்து மீண்டு வருவீங்கம்மா. வாழ்க்கையில நாம எல்லாருமே சிலரை இழந்துதான் தீரணும். பிறப்புங்கிறது எப்படியோ இறப்பும் கூட அப்படிதான். அதுதான் படைப்போட விதியே. அந்த விதிப்படிதான் இதுவும் நடந்திருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இருந்தாலும் இறந்தாலும் நம்மள நேசிச்சவங்களோட ஆன்மா நம்மள சுத்தியேதாமா இருக்கும். அதனால நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப நன்றிம்மா. நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் பலிக்கும்னு பவி சொல்லுவா. இனியாவது இப்படியெல்லாம் கஷ்டம் இல்லாம எங்க வாழ்க்கை இருந்தாலே போதும். கண்டிப்பா இருக்கும். நீங்க நம்பிக்கையோட போய் சாமியை வேண்டிக்கோங்க. நல்லவங்களுக்கு என்னைக்குமே கடவுள் துணையாதான் இருப்பாரு. சரிம்மா. சரிம்மா, நான் வரேன் பவி. பவி, நீ விளக்கேத்திட்டு வா. நான் அப்படி உட்கார்ந்திருக்கேன். சரி பாட்டி. சாமி, இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச நிறைய பேரை நான் இழந்துட்டேன். என் அம்மா அப்பாக்கு அப்புறம் நான் அதிகமா பாசம் வச்சிருந்தேன் என் சித்தப்பாவும் இப்ப என் கூட இல்ல. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் யாரையுமே இழந்துட கூடாது சாமி. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என் பாட்டியும் அர்ஜுனும் தான். அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது சாமி. நான் பாட்டிய கூடவே இருந்து அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். அதே மாதிரி இப்ப என் கூட இல்லாத அர்ஜுன நீதான் சாமி கூடவே இருந்து பாத்துக்கணும். அதுக்காக நான் தினமும் கோவிலுக்கு வந்து அர்ஜுனுக்காக விளக்கேத்துறேன். அது மட்டும் இல்ல, நாங்க சேர்ந்து நட்டு வச்ச செடியையும் நான் தினமும் தண்ணி ஊத்தி நல்லபடியா வளர்ப்பேன். அர்ஜுன் திரும்பி வர வரைக்கும் இத நான் தவறாம செய்யற சாமி. அதுக்கு பதிலா நீ எப்பவும் அர்ஜுனுக்கு துணையா இருந்து அவனை நல்லபடியா பாத்துக்கோ. அது போதும் எனக்கு. போதுமா?
பவித்ரா அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? அதுவா பாவம் சின்ன பையன் மணி எட்டல அதான் ஹெல்ப் பண்ண. ஓஹோ, நேத்து வரைக்கும் நீயும் அந்த சைஸ்ல தான் இருந்த. அதான் இப்ப வளர்ந்துட்டல்ல, இன்னும் அதே சின்ன பொண்ணு கிடையாது. சரியா? ஆமா ஆமா, நீ ரொம்ப பெரிய மனுஷிதான். சரி போலாம் வா. என்ன வழக்கம் போல அர்ஜுனுக்கா? சச்சா, இது உங்களுக்கு பாட்டி. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் இல்ல? அப்போ அர்ஜுனுக்கு இன்னைக்கு விளக்கேத்தலையா? அது எப்படி ஏத்தாம இருப்ப? அதுக்குதான் இந்த விளக்கு இருக்கே. அதான பார்த்தேன். பாத்தீங்களா, 2 விளக்கும் சூப்பரா எரியுது. இந்த விளக்கு எரியற மாதிரியே நீங்க இன்னும் நிறைய வருஷம் சந்தோஷமா ஆரோக்கியமா என் கூடவே இருக்கணும். அப்புறம் இந்த இன்னொரு விளக்கு எரியற மாதிரி அர்ஜுன் ஃபாரின்ல படிச்சு பெரிய ஆளாகி திரும்ப வரணும். கரெக்டா? எப்படி பாட்டி? இத தானே நீ வாரா வாரம் வேண்ட. என்ன பாட்டி கிண்டல் பண்றீங்களா? இன்னைக்கு உங்க பிறந்த நாள்னு பாக்குறேன். இல்லன்னு வைங்க. இல்லன்னா என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண மாட்டேன். போதுமா? நான் ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம சரிக்கு சமமா போட்டி போடுறீங்களே, ரொம்ப மோசம் பாட்டி நீங்க. நீ தானே சொன்ன இப்போ வளர்ந்துட்டேன்னு. அப்போ போட்டி போடுறதுல தப்பு இல்லையே. ஐயோ, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. வாங்க போய் அர்ச்சனை பண்ணலாம். வாங்கம்மா. இன்னைக்கு பாட்டிக்கு பிறந்த நாள், அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. நல்லா பண்ணிரலாம். இன்னைக்கு என் பையன் அர்ஜுனோட பிறந்த நாள். அவன் பேருக்கு அர்ச்சனை பண்ணி கொடுங்க சாமி. ஓம் அங்கையர்க்கன் அம்மையே போற்றி, ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அருமறையின் வரம்பே போற்றி, ஓம் அறம் வளர்க்கும் அம்மையே போற்றி, ஓம் அரசலங்குமரியே போற்றி, ஓம் அப்பர்பிணி மருந்தே போற்றி, ஓம் அமுத நாயகியே போற்றி, ஓம் அருந்தவ நாயகியே போற்றி, ஓம் அருள் நிறை அம்மையே போற்றி, ஓம் ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி, ஓம் ஆதியின் பாதியே போற்றி, ஓம் ஆளாள சுந்தரியே போற்றி, ஓம் ஆனந்த வல்லியே போற்றி, ஓம் இளவஞ்சி கொடியே போற்றி, ஓம் இமயத்தரசியே போற்றி. தேங்காய்க்குள்ள பூ இருக்கு. தேங்காயில பூ இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கப்பா. ஆமாடா, உன் பர்த்டேக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. சூப்பர்ல. வா போலாம். அடடா, அர்ச்சனை தட்டு மாறிடுச்சு. அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க, அர்ச்சனை தட்டு மாறிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. சாமி வேண்டாம். பாவம், அவங்களுக்கு கொடுத்த தேங்காயில பூ விழுந்திருக்குன்னு சந்தோஷமா போறாங்கல்ல, அத கெடுக்க வேண்டாமே. எப்படி பார்த்தாலும் நான் கொடுத்த தேங்காயில பூ விழுந்திருக்குன்றது எனக்கு சந்தோஷம்தான். நல்லது, வாங்க. பாட்டி,
ஒரு நிமிஷம் இதை பிடிங்களேன், நான் வரேன். ஏங்க, உன் பேரு அர்ஜுனா? ஆமா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்க்கா. உன்னோட பர்த்டேக்கு நான் ஒரு gift கொடுத்தா வாங்கிப்பியா? என்னங்க நீங்க செயினை கழட்டுறீங்க? கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுக்கறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. சாமி சன்னிதானத்துல வச்சு ஒருத்தர் கொடுக்கறத வேண்டான்னு சொல்லக்கூடாது. இது சாமியே தரா மாதிரி, வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிமா. தேங்க்ஸ்ங்க. வா வாடா. பாய். என்ன பவி, அர்ஜுன் பேரை கேட்டதும் கர்ணன் ஆயிட்ட போல? கழுத்துல இருந்த செயினை கழட்டி கொடுத்திருக்க. நீங்க தானே சொல்லுவீங்க பாட்டி, நம்ம செய்யற புண்ணியம் நம்மள கண்டிப்பா காப்பாத்தோன்னு. என்ன காப்பாத்தலைனாலும் பரவாயில்ல, அர்ஜுனை காப்பாத்தோம்ல, அதான். மத்தபடி இவ்ளோ காஸ்ட்லியான செயினை கழட்டி கொடுத்துட்டேன்னு உங்களுக்கு வருத்தம் இல்லையே? தானத்துல கம்மி ஒசத்தின்னு எதுவும் கிடையாது. உன் மனசுக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சிருக்க. அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா இதையெல்லாம் பாக்குறப்போ அர்ஜுன் மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு நல்லா தெரியுது. அதுவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேரை ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். போலாமா? சரிங்க பாட்டி, கொடுங்க. கோலம் அழகா இருக்குல்ல பவி? ஆமா பாட்டி. பாரு, வழக்கமா எப்பவும் பிறந்த நாளைக்கு நீதான் கோலம் போடுவ. இந்த வாட்டி அர்ச்சனா அத ஓவர்டேக் பண்ணிட்டா. பரவாயில்ல, நல்லாதான் கோலம் போட்டிருக்கா. நான் தான் கோலம் போடுவேன்னு அர்ச்சனா பிடிவாதம் பண்ணப்போ நான் அதை நம்பவே இல்ல. ஆனா நல்லா போட்டிருக்கால. கோலம் நல்லாதான் இருக்கு. ஆனா இது அர்ச்சனா போட்ட கோலம் இல்ல பாட்டி, ஆப் போட்ட கோலம். ஆப்பா? ஆமா பாட்டி. இப்பெல்லாம் வீட்டை கிளீன் பண்றதுல இருந்து ஏசிய சர்வீஸ் பண்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆப் வந்திருக்கு. அதுல லாகின் பண்ணி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், வீட்டுக்கே வந்து நம்ம சொன்ன வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க. அர்ச்சனா அந்த ஆப்ல தான் கோலம் போட ஆள் வச்சிருக்கா. அடிப்பாவி, நான் கூட அவளே போட்டான்னு நினைச்சு பாராட்டிட்டேனே. பரவாயில்ல பாட்டி, டெக்னாலஜிய கரெக்டா யூஸ் பண்ணிருக்கால, அது பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. அதானே, நீ யாரையும் விட்டு கொடுக்க மாட்டியே. சரி பாட்டி, நீங்க போங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன வேலை? அர்ஜுனுக்காக விளக்கு ஏத்தியாச்சு. அடுத்து என்ன, நாங்க நட்டு வச்ச செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தணும்ல. நீங்க போங்க, நான் வந்துடுறேன்.
இந்த செடியை நம்ம 2 பேரும் சேர்ந்து வளர்க்கலாம்னு நினச்சோம். ஆனால் இப்போ என்னால் அது முடியாது. அதனால நீ தான் இதை பத்திரமா பார்த்துக்கணும். இதுக்கு தினமும் தண்ணி ஊற்றி வளர்க்கணும். நான் படித்து முடிச்சுட்டு திரும்பி வரப்போ இந்த செடி பெரிய மரமாக இருக்கணும். பாத்தியா அர்ஜுன், அன்னைக்கு நம்ம நட்டு வச்சப்போ சின்ன செடியா இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு பெரிய மரமா மாறி இருக்கு. 12 வருஷம் எவ்வளவு சீக்கிரம் ஓடிருச்சுல்ல. என் மனசுல உன் மேல உள்ள அன்பு யாருக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த மரத்துக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா நான் இந்த மரத்துக்கிட்ட பேசாத நாளே இல்ல. என்னோட ஆசையெல்லாம் ஒண்ணுதான், நீ சீக்கிரம் திரும்பி வரணும். நாம இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இந்த 12 வருஷத்துல பேசாம விட்ட எல்லாத்தையும் பேசணும். பவி, என்ன மனோ? ஏய் பாத்து, என்னாச்சு மனோ? ஏன் இப்படி ஓடி வர? இனி எவ்வளவு நாளைக்கு தான் மரத்துக்கிட்டே பேசிட்டு இருக்க போற? இனிமே இது தேவையே இல்ல. புரியலையே. அட மக்கு, அர்ஜுன் அடுத்த வாரம் தான் அமெரிக்கால இருந்து வரேன்னு சொல்லியிருந்தான். ஆமா, ஆனா நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கே வந்துட்டான். நிஜமாவா? ஆமா, வாசல்ல தான் நிக்கிறான். என்ன மனோ, அர்ஜுன் வாசல்ல இருக்கான்னு சொன்ன? வாசல்ல தான் இருக்கான், ஆனா இங்க இல்ல, அமெரிக்காவுல அவன் வீட்டு வாசல்ல இருக்கான். சும்மா உன்னை பிராங்க் பண்ணி பார்த்தேன் பவி, நல்லாவே ஏமாந்துட்ட. அர்ஜுன்னு சொன்னா போதுமே உலகத்தையே மறந்துடுற. ஆனா ஒண்ணு பவி, உன்னை மட்டும் ஒலிம்பிக்ஸ்ல நிக்க வச்சு எதிரில் அர்ஜுன் நின்னா மட்டும் போதும், இந்தியாவுக்கு ஒரு கோல்டு மெடல். என்ன கிண்டல் பண்றியா? போ மனோ, நீ சொன்னதை கேட்டு நான் எவ்வளவு ஆசையா ஓடி வந்தேன் தெரியுமா? சரி விடு, எப்படியோ அர்ஜுன் அடுத்த வாரம் வரப்போறான், அதுக்கு இது ஒரு பிராக்டிஸா நினைச்சுக்கோ. ஆனா அர்ஜுன் வந்துட்டான்னு சொன்னதுக்கே இப்படின்னா, அப்ப அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறம் நீ காத்துல பறப்ப போல. ஏன் பவி, நீ அர்ஜுன் மேல இவ்ளோ ஆசையா இருக்க? ஒருவேளை அர்ஜுனுக்கு உன்னை பத்தி நினைப்பே இல்லாம இருந்தா என்ன பண்ணுவ? சான்ஸே இல்ல மனோ. எனக்காக அவன் அமெரிக்கா போறதே வேண்டான்னு சொன்னான். அப்படி இருக்கிற அர்ஜுன் அங்க போனதும் என்ன மறந்துருப்பானா என்ன? நீ வேணா பாரு, அர்ஜுன் போகும்போது என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தானோ, வரும்போதும் அதே அன்போட தான் இருப்பான். அப்படி இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான் பவி.
பாத்தியா அந்த டிரைவருக்கு என்ன திமிருன்னு? சரி வா, பாட்டிய பார்க்கணும். எனக்கும் உள்ள வேலை இருக்கு, நம்மளும் போலாம். ஹே செல்வம், எங்க வா. சொல்லு பாப்பா. என்ன தைரியம் உனக்கு? நான் உட்கார சீட்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பாட்டு கேட்டுட்டு இருக்க? எங்க வீட்டு டிரைவர் நீ, உனக்கு இவ்ளோ திமிரா? இல்ல பாப்பா. ஏய், என்ன பாப்பா? டேடி என்ன சின்ன குழந்தையா? டிரைவர் தானே நீ, மரியாதையா அம்மான்னு கூப்பிடு. இல்லம்மா, ரொம்ப அசதியா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு. ரெஸ்ட் எடுக்க இது என்ன உன் கெஸ்ட் ஹவுஸ் நினைச்சியா? இன்னொரு வாட்டி இப்படி பார்த்தேன், ஒரேடியா ரெஸ்ட் கொடுத்து உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. டேடி இப்போ எதுக்கு அடிச்சா அவர? வேலை பார்க்காம பாட்டு கேட்டுட்டு இருந்தா கொஞ்சம் வாங்களா? வண்டி எடுக்கும் போது தானே டிரைவருக்கு வேலை. சும்மா இருக்கும் போது அவர் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? அதுக்குன்னா ஏன் சீட்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருந்தா சும்மா விட சொல்றியா? கார்ல உட்காராம ஒரு டிரைவர் வேற எங்கம்மா உட்காருவாரு? அவருக்குன்னு தனியா ரூமா இருக்கு. சரி, அப்படியே அவர் செஞ்சது தப்பா இருந்தாலும் வாயால தானே சொல்லணுமே தவிர கை நீட்டி அடிக்க கூடாது. அவரை அடிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஹே நிறுத்த. முதல்ல என்ன இப்படி கேள்வி கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? அத சொல்லுடி. நீ இந்த வீட்ல பாதியில உண்ட வந்தவ, இப்ப எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு அட்வைஸ் பண்றியா? என்னடி இப்படி பேசுற? சின்ன வயசுல எல்லாரும் ஒன்னா தானே இருந்தோம். ஏதோ விவரம் புரியாத வயசுல அப்படி இருந்தோம், அதுக்காக இப்பவும் அப்படி இருக்க முடியுமா? நீ வேணா இவ சொல்றதெல்லாம் கேட்டா ஆமா போடு, எங்களால அப்படி இருக்க முடியாது. ஹே பவித்ரா, இன்னொரு தடவை தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காத. அப்புறம் டிரைவருக்கு விழுந்தார உனக்கு விழலாம் ரொம்ப நேரம் ஆகாது. வா அர்ச்சனா போலாம். என்ன பவி, இந்த டிடி ஆளே மாறி இருக்கா? என்னதான் பிரச்சனை இப்ப அவளுக்கு? விடு மனோ, அவளை பத்தி தான் தெரியுமே. அண்ணா, அவ அடிச்சதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் எதுக்கு பாப்பா? நான் பாட்டி கிட்ட சொல்லி நீங்க சும்மா இருக்கிறப்போ ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் ரெடி பண்ண சொல்றேன். வா மனோ போலாம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அத்தை. தேங்க்யூம்மா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, எழுந்துருங்க. நல்லா இருக்கு. எல்லாரும் வந்துட்டீங்க. நந்து எங்க? இதோ இங்க இருக்கேன் பாட்டி.
மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பாட்டி. தேங்க்யூ நந்து. நல்ல இந்தாங்க, இத என் கையில கட்டி விடுங்க. என்னடா பண்ற? ஏற்கனவே ஏகப்பட்ட கயிறு இருக்கு, இது எதுக்குடா? பாட்டி, இந்த கயிறு மேக்ஸ் எக்ஸாம்க்கு, இந்த கயிறு தமிழ் எக்ஸாம்க்கு, இது பாட்டனிக்கு, இது ஜுவாலஜிக்கு, இது பிசிக்ஸ்க்கு, இது கெமிஸ்ட்ரிக்கு, இது இங்கிலீஷ்க்கு, இது ஹிஸ்டரிக்கு. ஒவ்வொரு கயிறையும் ஒவ்வொரு சாமிக்கு வேண்டிட்டு கட்டியிருக்கேன். அதான் இவ்ளோ கயிறு கட்டியிருக்கல, அப்புறம் இது எதுக்குடா? இது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்க்கு. இந்த வாட்டி எப்படியாவது அரியர்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவோட இருக்கேன். ஆமாண்டா, ஏற்கனவே இது 4வது அட்டம்ப்ட். இந்த தடவையும் நீ அரியர்ஸ கிளியர் பண்ணலன்னு வையு, நீ வீட்டோட உட்கார வேண்டியதுதான். நீங்களே பாருங்க பாட்டி, எப்படி டிஸ்கரேஜ் பண்றாங்கன்னு. டேய் அண்ணா, உன்னை என்கரேஜ் பண்ணாலும் நீ எக்ஸாம்ல பாஸ் ஆக மாட்டடா, அதான் உண்மை. ச்சே, எனக்கு இப்படி ஒரு மக்கண்ணனா வந்து பிறந்திருக்கே. உனக்கு இருக்கு. ஆமா, எல்லாரும் ஏன் என் புள்ளைய கிண்டல் பண்றீங்க? கஜினி முகமது 18 முறை படையெடுக்கலையா? அதே மாதிரி என் மகனும் பல முறை படையெடுத்து கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான். இவனுக்கு எடுக்கிறதே நீங்க தாங்க. நந்து, இந்த கயிறெல்லாம் கட்டினா மட்டும் நீ பாஸ் ஆக மாட்ட. அதுக்கு நீ நல்லா படிக்கணும், புரியுதா? ஏன் பாட்டி லூஸ் மாதிரி பேசுறீங்க? அடப்பாவி, பின்ன காப்பாத்தவே முடியாத பேஷண்ட கூட கடவுள் நினைச்சா காப்பாத்தலான்னு டாக்டர் சொல்றாங்கல்ல. ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ற சாமி என் எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணாதான் என்ன? ஒரு படத்துல கூட நான் பார்த்தேன், ஒருத்தன் எக்ஸாம் நல்லா எழுதணும்னு வேண்டுனதும் சாமியா அவனுக்காக போய் எக்ஸாம் எழுதுச்சு. பாரு டேய், சினிமால காட்டுறதெல்லாம் நிஜம் கிடையாதுடா நந்து. எந்த சாமியும் யாருக்காகவும் எக்ஸாம் எழுதாது. நம்ம படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். எனக்கு தெரிஞ்சு நீ சினிமா பாக்குற நேரத்துல உட்கார்ந்து படிச்சாலே போதும், கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம். அப்ப இந்த கயிறு இத வேணும்னா உன் நம்பிக்கைக்காக கட்டிக்கோ. ஆனா நீ நல்லா படிச்சாதான் பாஸ் ஆக முடியுங்கிறத உன் மனசுல ஏத்திக்கோ. பவி, போலாமா? போலாம் பாட்டி. போலாம் பாட்டி. ஜஸ்ட் a minute. நானும் இன்னைக்கு ஆபீஸ் வரேன் பாட்டி. நீயா? என்ன திடீர்னு? ஏன் பாட்டி, நான் ஆபீஸ் வரக்கூடாதா? அதென்ன எப்பவும் இவள மட்டும் ஆபீஸ் கூட்டிட்டு போறீங்க? இன்னைக்கு நானும் ஆபீஸ் வருவேன், என்னையும் கூட்டிட்டு போங்க. நீ அங்க வந்து என்ன பண்ண போற டிடி? இவ அங்க வந்து என்ன பண்றாளோ அததான் நானும் பண்ண போறேன் பாட்டி. ஏன் நான் என்ன படிக்காதவளா? ஒன்னு என்னையும் கூட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போங்க, அப்படி இல்லனா இவளையும் வீட்ல விட்டுட்டு போங்க. அதென்ன இவ மட்டும் ஒஸ்தியா? என்ன டிடி, ஏதோ சின்ன வயசுல தான் பவி மாதிரி நானும் ஆபீஸ்க்கு வரேன்னு அடம் பிடிப்ப. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதே பேசுறியே. உன்னோட ஃபீல்டு வேற. நீ ஆபீஸ்க்கு வந்து எதுவுமே பண்ண போறதில்ல, அதுக்கப்புறமா நீ எதுக்கு ஆபீஸ் வரணும்னு அடம் பிடிக்கிற? இருக்கட்டும் பாட்டி,
சொல்லி கொடுத்தா கத்துக்க போற. இவளே ஆபீஸ்க்கு போய் எல்லாத்தையும் கத்துக்கறா. என்னால முடியாதா என்ன? டிடி, நீ எல்லாம் செம்ம ஸ்மார்ட். நீ ஆபீஸ் போனா ஓவர் நைட்ல எல்லாத்தையும் கத்துப்ப. அம்மா, அதான் அவளும் வரேன்னு ஆசைப்படுறாள். கூட்டிட்டு போங்களே, அவளும் 4 விஷயம் கத்துக்கட்டும். ம் சரி, கூட்டிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி நான் வைக்கிற டெஸ்ட்ல அவ பாஸ் ஆகணும். என்ன டெஸ்ட்டுமா? அத்தை, இந்த டெஸ்ட் எக்ஸாம்லலாம் என் பையன்தான் வீக்கு. ஆனா என் பொண்ணு பயங்கர ஸ்ட்ராங்கு. நீங்க என்ன டெஸ்ட்னு மட்டும் சொல்லுங்க, என் பொண்ணு அத ஜஸ்ட் லைக் தட்னு கிளியர் பண்ணிடுவா. ம் சொல்றேன். டிடி, நம்ம கம்பெனி மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேரளால இருந்து வர வேண்டிய ஸ்பைசஸ்லாம் வந்துருச்சான்னு கேக்குறியா? ஓகே பாட்டி. ஹலோ ஹலோ, நான் டிடி பேசுறேன். சொல்லுங்க. கேரளால இருந்து வர வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சே. ஓகே. வந்துருச்சாம் பாட்டி. ம் சரி, நீ மேனேஜருக்கு ஃபோனை போட்டு ஸ்பைசஸ் வந்துருச்சான்னு கேளு. சரிங்க பாட்டி. டிடியே கேட்டாளே அத்தை, அப்புறம் இவ எதுக்கு மறுபடியும் கேட்கணும்? ம் வெயிட் பண்ணுங்க. நீ கேளு பவி. ம். ஹலோ சார், நான் பவி பேசுறேன். சொல்லு பவி. கேரளால இருந்து வர வேண்டிய ஸ்பைசஸ்லாம் வந்துருச்சா? வந்துருச்சே. எத்தனை மணிக்கு வந்துச்சு? காலையில 6 மணிக்கு வந்தது. குவாலிட்டி செக், வெயிட் செக் எல்லாம் பண்ணிட்டீங்களா? டிடி, இவ பாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இப்ப செம்மையா திட்டு வாங்க போறா பாரு. சரி, சரக்கு எல்லாத்தையும் ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பிட்டீங்களா? இல்ல பவி, குடோன்ல தான் இருக்கு. இன்னும் எதுக்கு அங்கேயே வச்சிருக்கீங்க? குவாலிட்டி செக் முடிஞ்சதும் ப்ரொடக்ஷனுக்காக ஃபேக்டரிக்கு அனுப்ப வேண்டியது தானே? ஒரு வாரத்துல நமக்கு டெலிவரி இருக்குல்ல. உடனே அனுப்பிச்சிடறேன் பவி. சரி, சீக்கிரம் முடிங்க, லேட் பண்ண வேண்டாம். ம். பாத்தியா டிடி, நான் உங்க 2 பேர்கிட்டயுமே ஒரே வேலையை தான் கொடுத்தேன். ஆனா ஒரே கேள்வியோட நீ அதை முடிச்சிட்ட. ஆனா பவி ஒவ்வொன்னையும் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. பிசினஸ்க்கு இதான் முக்கியம். அவ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம ஒரு வேலை இன்னும் நடக்கலன்னு தெரிஞ்சு அதை உடனே பண்ண சொன்னா பாரு. இந்த கமெண்ட் பவர் தான் நமக்கு வேணும். இப்ப புரியுதா நான் ஏன் பவி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு? உனக்கு இது செட் ஆகாது டிடி. ஏ டிடி, பாட்டி என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க வச்ச டெஸ்ட்ல நீ ஃபெயிலு, அதனால போய் வேற வேலையை பாருன்னு சொல்றாங்க. நந்து, இதோ பாரு டிடி, தெரிஞ்ச தொழில விடுறதும் தப்பு, தெரியாத தொழில தொடுறதும் தப்பு. உன்னோட ஃபீல்டு ஃபேஷன் டிசைனிங் தான். அதனால அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. அதுதான் உனக்கு நல்லது. சரியா? வா பவி, போலாம். சரிங்க பாட்டி. அம்மா. என்ன கிருஷ்ணா? இன்னைக்கு உங்க பிறந்த நாள்ன்றதுனால வீட்ல ஆயுஷ்மம் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் ஐரை பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறேன். நீங்க ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்கம்மா. சரிப்பா. அந்த பவி பாட்டி முன்னாடி பிரில்லியன்ட் மாதிரி நடிச்சு உன்னை எப்படி மொக்க பண்ணிட்டா பாத்தியா? அவளை சும்மா விடக்கூடாது.
இரு, கரெக்ட் டைம் வரட்டும். என்ன மொக்க பண்ணால அவளை நான் மொத்தமா காலி பண்றேன். எல்லாம் ஓகே தானே மேடம்? ஓகே தாங்க. ஆனா சேல்ஸ் வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கே, எப்படி? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஸ்டேட்ல மசாலாவை லான்ச் பண்ணோம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அங்க ஃபேமஸான பிராண்ட்ஸ் இருக்கு. ஆனா எப்படி சேல்ஸ்ல இவ்ளோ அச்சீவ் பண்ணிருக்கீங்க? அச்சீவ் பண்ணிருக்கீங்க இல்ல மேடம், அச்சீவ் பண்ணியிருக்கோம். புரியலைங்களா மேடம்? எல்லாம் உங்க பின்னாடி இருக்காங்களே, அது இவங்க சொன்ன ஐடியா தான். பவித்ரா, இந்த சக்சஸுக்கு பின்னாடி இருக்கிற கதைய நீங்களே மேடத்துக்கிட்ட சொல்லுங்க. என்ன பவி, என்ன நடந்தது? நீங்க சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் நாம இவங்க ஊர் மார்க்கெட்ல இறங்குனதுனால முதல்ல பிராண்டிங்க ஸ்ட்ராங் பண்ண சொன்னேன். அதுக்காக மார்க்கெட்டுக்கு நம்ம மசாலா வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு வீட்டு கிச்சன்லயும் நம்ம மசாலா இருக்கணும்னு முடிவு பண்ண பாட்டி. மார்க்கெட்டுக்கே வராம கிச்சனுக்கு எப்படி நம்ம பிராண்ட் போக முடியும்? முடியுமே, அதான் சாம்பிளிங். நம்ம மசாலாவை சின்ன சின்ன 50 கிராம் பாக்கெட்டா ஃப்ரீயா சாம்பிள் பண்றதுக்காக வீட்டுக்கே சேல்ஸ் ஆட்களை வச்சு டெலிவரி பண்ண சொன்னேன். சிட்டி மட்டும் இல்ல, டவுன் வரைக்கும் இதை இவங்க ஃப்ரீயா டெலிவரி பண்ணாங்க. பொதுவா நம்ம நாட்டுல இலவசம்னு அத உடனே விரும்புவாங்க. ஆனா தரமா இருந்தாதான் அதை தொடர்ந்து வாங்குவாங்க. அந்த நம்பிக்கையில ஃப்ரீயா சாம்பிள் பண்ணி நம்ம மசாலா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இததான் வாங்குவாங்கன்னு நம்பின பாட்டி. அதுக்கேத்த மாதிரி மார்க்கெட்ல நம்ம மசாலா இறங்குனதும் மக்களோட சாய்ஸா அதுதான் இருந்துச்சு. அதனால சேல்ஸும் ஏறுச்சு. இது நல்லா இருக்கும் வாங்குங்கன்னு கஸ்டமர் கிட்ட நாம சொல்றத விட இது நல்லா இருக்கு வாங்குறேன்னு கஸ்டமர்ஸே சொல்ல வைக்கிறது தானே பிசினஸ். அதுதான் பண்ண. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மேடம், உங்க பேத்தி கொடுத்த ஐடியாவால நமக்கு பெரிய லாபம் கிடைச்சிருக்கு மேடம். அதனால தான் மேடம் இப்ப ஆர்டரையும் டபுள் மடங்கா ஏத்திருக்கோம். இனிமே எங்க ஊர்ல உங்க மசாலா மட்டும்தான் விற்கும். அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. என்ன மேடம்? சூப்பர் பவி, ரொம்ப பெரிய விஷயத்த ஈஸியா பண்ணிட்ட. வெரி குட். பிசினஸ்ல நீ என்னையும் மிஞ்சிருவ போல இருக்கு. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தானே பாட்டி. ஆனா அதுக்கும் இவங்களையும் பாராட்டணும் பாட்டி. ஃப்ரீயா மசாலா பாக்கெட்டை சாம்பிளிங் கொடுக்கணும்னா 10-15 லட்சம் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு வகையில அது பெரிய ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க் தான் இன்னைக்கு இவங்களுக்கு இவ்ளோ லாபமா மாறி இருக்கு. சரிங்க, அப்போ நீங்க கேட்ட மாதிரியே நான் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த சொல்றேன். ஓகே மேடம். மேடம், அப்புறம் இன்னொரு விஷயம் பேசலாமா? சொல்லுங்க. இது பிசினஸ் விஷயம் இல்ல, ஒரு பர்சனல் விஷயம். எனக்கு ஒரு பையன் இருக்கான். MBA முடிச்சுட்டு அவனும் என் பிஸ்னஸை தான் பார்த்துக்கிறான். அன்னைக்கு மீட்டிங் வந்தப்போ பவித்ராவை பார்த்துருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பவித்ராவும் பிஸ்னஸில் தான் ஆர்வமாக இருக்காங்க. அதனால 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நல்லா இருக்கும்ல மேடம்? ஒன்றும் அவசரம் இல்லை மேடம். நீங்கள் யோசிச்சு கூட அவங்க பதில சொல்லுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. பவித்ராவுக்கு ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்தாச்சு. என்னோட இன்னொரு பேரன்தான் அவன். அமெரிக்கால படிச்சிட்டு இருக்கான். அவன் வந்ததும் அவனுக்கும் பவிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா இது என்னோட ஆசை மட்டும் இல்ல, பவித்ராவோட கனவு. அத நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான் ஒரு பாட்டியா என்னோட கடமை.
சொன்ன எல்லா பூஜை சாமானையும் வாங்கி வச்சிட்டேங்க. கரெக்டா 4 மணிக்கு வந்துருங்க, சரியா? மறக்காம வந்துருங்க. அப்புறம் மாப்பிள வாங்க 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 வாங்கம்மா. உட்காருங்க. சரிதா சரிதா, இதோ வரங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கும். வாங்கண்ணே. வாங்க. நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்கம்மா? ஏய் ஜோதி, போய் தண்ணி கொண்டு வா போ. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்னு. ஆமா, பெரியவ எப்படி இருக்கா? நல்லா இருக்கா சரிதா. என்ன ஜோதி, இவங்கள யாருன்னு தெரியலையா? என்னோட ஒண்ணு விட்டு அண்ணனும் அண்ணியும் மறந்துட்டியா? ஞாபகம் இருக்கு. ஆமா, என்னென்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? வீடு கிரக பிரவேசம் வச்சிருக்கோம், அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அதை எடுமா. சரிண்ணே. ஆமா, ரமாதேவி அம்மா இல்ல? அத்தை ஆபீஸ் போயிருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி. சரி, பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மாப்ள? நல்லா போயிட்டு இருக்கு. பழையபடி நம்ம கம்பெனி தான் நம்பர் 1. ஆமா, உங்க பெரிய பையன் அர்ஜுன் அமெரிக்கால இருக்கான்னு சொன்னீங்க. ஆமா. இன்னுமா படிப்பு முடியல? படிப்பெல்லாம் முடிஞ்சது. அங்கேயே அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அது முடிச்சிட்டு அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வரான். அப்படின்னா கண்டிப்பா அவனை கிரக பிரவேசத்துக்கு கூட்டிட்டு வந்துருங்க. பாத்தீங்களாங்க, எல்லாமே கூடி வந்திருக்கு. ஆமா. என்னன்னு சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல சரிதா. எங்க பொண்ணும் அமெரிக்கால தான் இருக்கா. இப்பதான் அவளுக்கும் படிப்பு முடிஞ்சிருக்கு. பேசாம அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அமெரிக்காலயே செட்டில் ஆயிடுவாங்கல்ல. நாங்களே உங்ககிட்ட இதை பத்தி பேசலான்னு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி கிரகப்பிரவேச ஃபங்க்ஷனும் வந்துடுச்சு. அதைத்தான் எல்லாம் ஒண்ணு கூடி வந்துடுச்சுன்னு இவ சொல்றா. எப்படியும் உங்களுக்கு இந்த சம்பந்தத்துல எந்த ஆட்சேபனையும் இருக்காது. ஏன்னா வசதி வாய்ப்புலயும் நாங்க உங்களுக்கு சமமான நிலைமையில தானே இருக்கோம். சொந்தம் வேற. அதுவும் இல்லாம 2 பேரும் அமெரிக்கால இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அங்கேயே செட்டில் ஆக வசதியா இருக்கும்ல. என்ன மாப்பிள, நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம், உங்ககிட்ட இருந்து எந்த பதிலையும் காணோம். இல்லன்னு, நாங்க அர்ஜுனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை அர்ஜுனுக்கு பார்க்குற ஐடியா இல்லை. என்னம்மா, சொந்த வீட்டு போயிடக்கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். ஏற்கனவே பொண்ணை பார்த்துட்டோன்னு சொல்ற. சரி விடு, ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்காம போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் உன் பொண்ணு அர்ச்சனாவையாவது என் சின்ன பையனை கொடுப்பியா? இல்ல அதையும் பார்த்து வச்சிட்டியா? ஐயோ அண்ணன், அர்ச்சனா சின்ன பொண்ணுன்னு. இப்பதான் அவ காலேஜே போயிருக்கா. முதல்ல படிப்பு முடிக்கட்டுன்னு, அப்புறமா இதெல்லாம் பேசிக்கலாம். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க எல்லாரும் மறக்காம ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. அவசியம் வந்துடுறோம். வரோம். நாங்க வரோம். நல்ல வேலை சரிதா. இதை எப்படி சொல்ல போறோம்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ ஓப்பனா பேசிட்ட. சரி, நான் போய் பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் பண்றேன். ஏனி, அர்ஜுனுக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொன்னீங்கல்ல, என்கிட்ட அத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. பொறுமையா சொல்லிக்கலான்னு இருந்த ஜோதி, அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. ஆமா, நம்ம குடும்ப அளவுக்கு அந்த பொண்ணு குடும்பம் வசதியானவங்களா? நம்ம அந்தஸ்துக்கு இல்லாதவங்க கூட எப்படி ஜோதி நான் சம்பந்தம் பண்ண ஒத்துப்பேன்? வசதி ஓகே, அழகு
அழகுக்கு என்ன ரொம்ப லட்சணமான பொண்ணு. என் பொண்ணு டிடியை விடவா? அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்க நீ. நல்லா இருக்கிறதுனால தானே ஜோதி ஒத்துக்கிட்டேன். நான் அத சொல்லல அண்ணி, நீங்க எடுத்திருக்கிற முடிவை சொன்ன. ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? என் பொண்ணு டிடிக்கு தானே அர்ஜுனை நீங்க கல்யாணம் பண்ணி தரதா என்கிட்ட சொல்லிருந்தீங்க. இப்ப திடுதிப்புன்னு வந்து யாரோ ஒரு பொண்ணை பாத்துட்டேன்னு சொன்னா என்ன அண்ணி அர்த்தம்? கடைசியில என்ன நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல. ஏய், இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? கோவப்படாம நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல, விடுங்க. அப்படியா? சரி, ஓகே. பொண்ணு எப்படின்னு கேட்டியே, அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டியா? என்ன? திவ்ய தர்ஷினி. சுருக்கமா டிடி. அண்ணி, அந்த டிடியை தான் என் பையன் அர்ஜுனுக்கு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். எப்படி? நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வசதியான சம்பந்தம் தானே. என்ன பயந்துட்டியா? நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் பொண்ணு டிடி தான் என்னோட மருமக. அவளை விட அர்ஜுனுக்கு பொருத்தமான பொண்ணு வேற யாரும் கிடையாது. அப்பப்பப்பா, அதுக்குள்ள என்னன்னு பேசுற நீ? நான் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டேனா? ஒரு பயத்துல அப்படி சொல்லிட்டா நீ. நீ பயப்படவே வேண்டாம். இந்த சரிதாவோட வாக்கு உனக்கு கொடுத்த சாசனம்னு நினைச்சுக்கோ. சரியா? ஐந்து கருத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் மீட்டினை நந்தி மகந்தனை ஞான அப்படியே வச்சிருங்கம்மா. வைத்தடி போற்றுகின்றேன். ஓம் விநாயகரே போற்றி போற்றி. சாமி, சொல்லுப்பா. என் கைய பாருங்க, எத்தனை கயிறு கட்டியிருக்கேன் பாருங்க. எதுக்குப்பா இதெல்லாம்? இது எக்ஸாம்ல பாஸ் ஆவறதுக்கு. இப்போ இதுல இருக்க எந்த கயிறுக்கு எந்த சாமி வந்து எனக்காக எக்ஸாம் எழுதுன்னு சொல்ல முடியுமா? தம்பி, சாமி எல்லாம் வந்து எக்ஸாம் எழுதாதுப்பா, அது சீட்டிங். நேரா வர வேணா, என் உடம்புக்குள்ள இறங்கி என்ன மாதிரியே எக்ஸாம் எழுதலாம்ல. ரொம்ப சினிமா பாப்பீங்களோ? ஆஃப் கோர்ஸ். அதான் சாமி இறங்குனா சாமி தான் ஆட முடியும், பாஸ் எல்லாம் ஆக முடியாது தம்பி. ஓ, அப்படியா சாமி? சரி விடுங்க. உங்களோட ஆயுள் ஓமம் மாதிரி எக்ஸாம்ல பாஸ் ஆக ஆல் பாஸ் ஓமம்னு ஏதாவது இருக்கா? அம்மா, யாருமா அந்த பையன்? கொஞ்சம் கூட்டிட்டு போங்கம்மா. ஏய் நந்து, அவரை ஏன்டா டார்ச்சர் பண்ற? போய் அங்க போய் நில்லு. என்ன சாமி நீங்க? எப்படி மொக்க வாங்குற பாரு. அப்படியே ஓட்டண்ணா. தனுன்ன தனுன்ன தனனனுன்ன தனனும் தரனன தனுன்ன தனுன்ன தனனனுன்ன தனனும் தரரரா தரனா. எல்லாம் ரெடியா கிருஷ்ணா? ரெடிமா. உட்காருங்க. உட்காருங்கம்மா. சாமி, நீங்க ஆரம்பிச்சிருங்க. அம்மா, அடுத்து உங்க பசங்களோட வாரிசுகளை வந்து உட்கார சொல்லுங்கம்மா. நீங்க மந்திரம் சொல்ல சொல்ல அவங்க தான் நெய் ஊத்தணும். உட்காருங்க. அப்பா ஈஸ்வரா. உட்காருங்க. அண்ணி, என்ன இவ போய் உட்கார போறா?
இரு, இப்ப நாம பேசினா அத்தை வாய் அடிச்சிருவாங்க. உன் அண்ணன் கிட்ட சொல்லு. அண்ணே பவி பவி ஏய் நில்லு. எங்க போற? அதான் சொன்னார்ல வாரிசுங்களெல்லாம் உட்கார சொல்லி. கரெக்ட் தாம்மா. ஆனா இவ யாரோட வாரிசு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. என்ன பேசுற கிருஷ்ணா? அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி தானே. அவ உட்கார்றதுல என்ன இருக்கு? மா வேணாம்னா விடுங்கம்மா. அதுதான் நான் ஏன்னு கேக்குறேன். என் பேர பசங்க எல்லாரும் ஹோமத்துல உட்கார்றாங்க. பவியும் ஏன் பேத்தி தானே. அவ உட்கார்ந்தா என்ன? மா அதுக்குன்னு எங்க பிள்ளைங்களுக்கு சமமா இவ வந்து உட்காருவாளாமா? நீங்க இவ்வளவு பேத்தியா நினைக்கிறீங்கன்றதுக்காக இவ இந்த வீட்டோட வாரிசாக மாட்டாமா. அவ வேற ரத்தம், இவங்க வேற ரத்தம். ரெண்டும் எப்படிமா ஒண்ணாக முடியும்? ஏண்டா, இத்தனை வருஷமா பவி இந்த வீட்ல தானே இருக்கா. எல்லாரும் நல்லா தானே அவ கூட பழகிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு வந்து அவ வேற இவங்க வேறன்னு சொன்னா எப்படிடா கிருஷ்ணா? ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக அவளும் நாமளும் ஒன்னும் ஆயிடாதுமா. நீங்க வேணா அவளை பேத்தியா நினைச்சுக்கோங்கம்மா. அவளுக்கான எல்லா உரிமையும் கொடுத்துக்கோங்க. ஆனா உரிமை வேற, உறவு வேறம்மா. தயவு செஞ்சு அதுக்குள்ள இவ்வளவு உள்ள கொண்டு வராதீங்கம்மா. ஏதோ ஓடி போனவங்களால ஏற்பட்ட அவமானம் காலப்போக்கில் மறையணும்னு நீங்க சொன்னதுனாலதான் நாங்க இவ இந்த வீட்டில் இருக்கிறதே ஏத்துக்கிட்டோம். அதுக்காக இவ்வளவு இந்த குடும்பத்துல ஒருத்தியாலாம் ஏத்துக்க முடியாதுமா. தப்புடா கிருஷ்ணா. யாரோ செஞ்ச தப்புக்கு இவ என்னடா பண்ணுவா? அப்போ எந்த தப்பும் செய்யாம இந்த குடும்பத்துக்காக இருக்கிற நாங்க என்னவா பண்ணுவோம்? எங்க கல்யாணம்லாம் பெரியவங்களா பார்த்து முறைப்படி நடந்த கல்யாணம். அதுக்கு பிறந்த பிள்ளைங்க இவங்க. ஆனா இவ அப்படியாமா? அம்மா இங்க பாருங்க, நீங்க ரொம்ப வருஷம் நல்ல ஆயுளோட இருக்கணும்ன்றதுக்காக இந்த ஓமத்தை பண்றோம். அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதுல இவளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது அந்த ஹோமத்தையே அர்த்தம் இல்லாம ஆக்குதுமா. அதனால தான் சொல்றேன், இவ இதுல உட்கார வேண்டாம். ஆமாம் பாட்டி, மாமா சொல்றது கரெக்ட் தான். இந்த வீட்ல அவ ஒருத்தியா இருக்காங்கிறதுனால நாங்களும் அவளும் ஈக்குவல் ஆக முடியாது. ஒண்ணு இவ இல்லாம இந்த ஓமத்தை பண்ணலாம். அப்படி இவ இருப்பானா நாங்க எல்லாரும் எந்திரிச்சு போயிடுறோம். ஆமா டிடி, இவ கூட சரிக்கு சமமா உட்காந்தா அது நமக்கு தான் இன்சல்ட். ஒரு நிமிஷம் பாட்டி, என்னால இந்த ஹோமத்துல எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். இப்போ நான் இங்க உட்கார்றதுனால பிரச்சனை தான். நான் உட்காரவே இல்லை பாட்டி. மாமா, நீங்க சொன்ன மாதிரியே டிடி அர்ச்சனா நந்துவை வச்சு ஹோமம் நடக்கட்டும். சாமி, நீங்க ஆரம்பிங்க. அப்பாட, ஒரு வழியா போய் தொலைஞ்சிட்டா.
சாமி, இன்னும் நல்ல நேரம் முடியலல்ல? முடியலம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்கம்மா. அம்மா, எங்கம்மா போறீங்க? பவியை பார்த்து பேச. அதான் இந்த ஹோமத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சே, அப்புறம் என்னம்மா? இங்க பாரு கிருஷ்ணா, ஏதோ நீங்க சொன்னீங்க, அதுக்கேத்த மாதிரி அவ இல்லாம ஹோமமும் நடந்துருச்சு. இதுக்கு மேல நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. அம்மா, அர்ஜுன், எனக்கு பாட்டியோட பிறந்த நாளுங்கிறதுனால அவங்க ரொம்ப வருஷம் நல்லபடியா இருக்கணும்னு ஆயுஷ் ஹோமம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த ஹோமத்துல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா பாட்டி ரொம்ப வருஷம் நம்ம கூட இருக்கணுங்கிற ஆசை எனக்கும் இருக்கும்ல. ஆனா நான் இல்லாமலேயே அந்த ஹோமம் நடந்துட்டு இருக்கு அர்ஜுன். எனக்கு இந்த குடும்பத்துல எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. அதான் நான் இருந்தேன்னா இந்த ஹோமமே நடக்காதுன்ற பயத்துல நானே வெளியே வந்துட்டேன். பாட்டிக்காக நான் இத விட்டு கொடுத்துட்டு வந்திருந்தாலும் உள்ளுக்குள்ள மனசு ஏதோ பண்ணுது அர்ஜுன். ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன். உன்னை விட்டா என் கஷ்டத்தை வேற யாருக்கிட்ட என்னால சொல்ல முடியும் சொல்லு? நீ சீக்கிரமே வா அர்ஜுன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னையும் இந்த குடும்பத்துல ஒரு உறவா எல்லாரும் ஏத்துப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதுக்காகவாவது நீ சீக்கிரம் வந்துரு அர்ஜுன். பவி, பாட்டி, பாட்டி, ஹோமம் முடிஞ்சதா பாட்டி? முடிஞ்சிருச்சுமா. சூப்பர் பாட்டி. இதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நீங்க ரொம்ப வருஷம் சந்தோஷமா வாழுவீங்க. ஏன் சந்தோஷம் இருக்கட்டும், நீ சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா தான் இருக்கேன் பாட்டி. அப்புறம் ஏன் உன் கண்ணு கலங்கிருக்கு? ஆனந்த கண்ணீர்னு சொல்லாத பவி. எனக்கு தெரியும் உன் மனசு எப்படி கஷ்டப்பட்டிருக்கோன்னு. சொல்லு பவி, அதானே உண்மை? ஆமா பாட்டி, என் மனசுல கஷ்டம் இருக்குதான், இல்லன்னு சொல்லல. எனக்கு ஒண்ணுதான் பாட்டி புரியவே இல்லை. என்னைக்கோ எங்க அம்மா செஞ்ச தப்புக்காக இன்னைக்கு எதுக்கு பாட்டி என்னை எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்துறாங்க? முதல்ல எங்க அம்மா செஞ்சது தப்பானே என்னால புரிஞ்சுக்க முடியல. அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அது எந்த வகையில பாட்டி தப்பாகும்? அப்படியே தப்புன்னு சொன்னாலும் அந்த தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது நியாயமே இல்லையே பாட்டி. இவங்க எல்லாம் இப்படி சொல்ல சொல்ல எனக்கே என் மேல ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருமோன்னு பயமா இருக்கு பாட்டி. ஏன் பாட்டி, எங்க அம்மா உங்களோட ரத்தம் தானே. அப்ப அவங்களுக்கு பிறந்த நானும் உங்களோட ரத்தம் தானே. அப்புறம் ஏன் என்ன மட்டும் வேற ரத்தம்னு சொல்லி பிரிச்சு பாக்குறாங்க? எல்லாரும் சமம்னு பேசுற இந்த காலத்துல கூட சொந்த வீட்லயே என்ன சரிக்கு சமமா பாக்கலன்றது எவ்வளவு கொடுமையா இருக்கு தெரியுமா பாட்டி? ஏன் பாட்டி எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? உன் வேதனை எனக்கு புரியுது பவி. அவங்க உன்னை பார்த்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு எந்த அளவுக்கு வலிக்குதோ அதே அளவு எனக்கும் வலிக்குது. வருஷம் ஓடிருச்சு, காலமும் மாறிடுச்சு. அப்போ இவங்க மனநிலையும் மாறி இருக்கும்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா
இன்னும் மாறவே இல்லைங்கிறது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு பவி. என் பிள்ளைங்களெல்லாம் நான் நல்லா வளர்த்திருக்கேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க மனசுக்குள்ள இந்த மாதிரி பிற்போக்கான எண்ணம் ஒரு நஞ்சா வளர்ந்துருக்கோன்னு நான் நினைக்கவே இல்லை பவி. ஆனா நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். இந்த உலகமே உன் மேல தப்பு சொன்னாலும் அது இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த பாட்டி இருக்கா. இது எல்லாத்துக்கும் மேல உனக்காக அர்ஜுன் அமெரிக்கால இருந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறும்னு எனக்கு தோணுது. இந்த வீட்ல உனக்கு எந்த உறவும் இல்லைன்னு இவங்க சொன்னதுக்கு பதிலா அர்ஜுன் இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பவி. நீயும் அந்த நம்பிக்கையோடயே இரு, எல்லாமே மாறும். சரி, இப்ப என்னோட வந்து அந்த ஹோமத்துல வந்து உட்காரு. வேணா பாட்டி, நான் வந்தா மறுபடியும் மாமா ஏதாச்சும் சொல்லுவாரு, தேவையில்லாத பிரச்சனை வரும். எதுவும் வராது. இது வரைக்கும் நடந்தது அவங்க எனக்காக ஏற்பாடு செஞ்ச ஹோமம். இப்ப நடக்க போறது நான் ஏற்பாடு செஞ்ச ஹோமம். என்னோட ஹோமத்துல யாரு இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். என் கூட வா. சாமி, இப்ப நீங்க பண்ண ஹோமத்தை மறுபடியும் பண்ணுங்க. சரிங்கம்மா. பவி, அப்படி போய் உட்காரு. நான் சொல்றேன்ல, உட்காரு. மா, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? இவ ஹோமத்துல இருக்க கூடாதுன்னு இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் திரும்ப போய் இவ்வளவு உட்கார சொல்றீங்க? பவி இல்லாம ஹோமம் நடக்கணும்னு சொன்னீங்க. சொன்னதை நானும் ஒத்துக்கிட்டு ஹோமத்தை நடத்தியாச்சு. இப்ப இன்னொரு தடவை இந்த ஹோமத்தை பவிய வச்சு நான் நடத்தணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்னத்த ஒரே ஹோமத்தை எத்தனை தடவை பண்றது? இது என்ன விளையாட்டாத்த? ஏன் 2 தடவை இந்த ஹோமத்தை நடத்தக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? ஏன் சாமி, அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லம்மா. கேட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஆமா, அவளே நான் ஹோமத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டா. நீங்க எதுக்குமா இப்படி பண்றீங்க? விடுங்களம்மா. அப்படிலாம் என்னால விட முடியாது ஜோதி. நீங்க எல்லாரும் பவிய எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என் ரத்தமா தான் பாக்குறேன். உங்க ஆசைப்படி நீங்க சொன்ன ஹோமத்தை முடிச்சிட்டு தானே இப்போ ஏன் ஆசைக்காக இதை செய்யறேன். இல்ல, நான் கேக்குறேன், இந்த ஹோமம் யாருக்காக? எனக்காக நடக்கிற ஹோமத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே இல்லனா இந்த ஹோமம் நடத்துறதுல எந்த அர்த்தமும் இல்லையே. கரெக்ட் அத்தை. உங்க பிறந்தநாள் அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதுதான் நடக்கணும், அதுதான் கரெக்ட். இங்க பாருங்க, உங்க பேச்சுக்கு நானும் பவியும் எப்படி மரியாதை கொடுத்து நடந்துக்கிட்டோமோ அதே மாதிரி இப்ப ஏன் பேச்சுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா, உங்களுக்கு இதுல ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? இருந்தா சொல்லிடுங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியாலாம் என்னால விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஒன்னும் இல்ல பாட்டி. அப்புறம் என்ன? பவி, உட்காரு. நீங்க ஆரம்பிங்க.
அந்த பவித்ராவை ஹோமத்துல உட்கார வைக்க கூடாதுன்னு எவ்வளவு செஞ்சோம். கடைசியில அத்தை அவளை உட்கார வச்சுட்டாங்களே. அம்மா ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்களோ தெரியல. அவங்க குடுக்கற இடத்த வச்சுட்டு தானே அவ இந்த வீட்ல இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அம்மா கூட ஆபீஸ் போறது என்ன, அவங்கள மாதிரியே புடவை கட்டிக்கிறது என்ன, இந்த வீட்டோட வாரிசை தாண்டான்னு நினைச்சுக்கிட்டு அவ எல்லாத்தையும் பண்றா. அம்மாவும் அதுக்கேத்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அதை உடைக்கிறதுக்காகத்தானே இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணோம். அது எப்படி அவ இந்த வீட்டுக்கு வாரிசாவா, அதுவும் நம்மள இருக்கிறப்போ? அதுவும் நீ கவனிச்சியா, அவ வேற ரத்தம் நம்ம வேற ரத்தம்னு சொல்லும்போது அவ எப்படி கூனி குறுகி நின்னான்னு. ஆமா அண்ணே, எல்லாத்துக்கும் சட்டமா பேசுறவ இன்னைக்கு அண்ணா அந்த வார்த்தை சொன்னதும் பொட்டி பாம்பா அடங்கிட்டாளே. ஏன் அத்தையால கூட அதை எதிர்த்து பேச முடியலல்ல? எப்படி பேசுவாங்க? ஏன்னா அதான உண்மை. ஒரு வேலைக்காரனுக்கு பிறந்தவ தான் அவன்னு அம்மா மட்டும் மறந்துருப்பாங்களா என்ன? அப்படின்னா அதுதாங்க நமக்கு இருக்கிற ஒரே பாயிண்ட். அவ பொறுப்புல இருக்கிற குறைய வச்சுதான் அவ மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மையை நம்ம உருவாக்க முடியும். அதை விட்டா வேற அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்ட் சரிதா. ஏன்னா மற்ற எல்லா விஷயத்துலயும் அந்த பவித்ரா ரொம்ப கரெக்டா தான் இருக்கா. சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் நம்ம பசங்களை விட அவ எல்லாத்துலயும் ஒரு படி மேலதான் இருக்கா. படிப்புல, பிசினஸ்ல, திறமையிலன்னு எல்லாத்துலயுமே. அப்படி இருக்கப்ப அவ அர்ஜுன் மேல வேற ரொம்ப அன்பு வச்சிருக்கா. இது நமக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி அம்மாவுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். நாளைக்கு அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறமா அவனையும் அவளையும் சேர்த்து வைக்கணும்னு அம்மா ஒரு கணக்கு போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஐயோ, என்னென்ன சொல்ற? ஆமா ஜோதி, ஏற்கனவே அந்த பைய இவளுக்காக அமெரிக்காவே போல நின்னா. அவன் திரும்ப வந்ததும் இவ மேல அதே பாசத்தோட இருந்தானா என்ன பண்றது? அப்படி ஒண்ணு நடக்காம இருக்கணும்னா ஆரம்பத்திலே இதை வெட்டி விடணும். இதுதான் இவகிட்ட இருந்து அர்ஜுனை பிரிக்கிறதுக்கு ஒரே வழி. நாம இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமமான ஆள் இல்ல, நாம வேற ரத்தம், அர்ஜுன் வேற ரத்தங்கிறத பவித்ரா உணர்ந்துகிட்டே இருக்கணும். அதை அப்படி உணரணும்னா நாம அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கணும். நாம இன்னைக்கு போட்ட போடலையே அது அவளுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும். அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னா அவளை நம்ம குத்திக்கிட்டே இருக்கணும். கொட்ட கொட்ட தான் அவ இன்னும் குனிஞ்சுக்கிட்டே இருப்பா. அவளை மட்டும் நிமிர விட்டோம் நம்ம நிம்மதி காணாம போயிடும். அதனால அம்மா இல்லாதப்ப அடிக்கடி இதை வச்சு அவளை குறை சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம சொத்தையும் நம்ம கௌரவத்தையும் காப்பாத்தணும்னா இது ஒண்ணுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதம். சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க, தேள் கொட்டுற மாதிரி தினமும் அவளை வார்த்தையால கொட்டி கதற விடுறோம். மை சன், டைனிங் டேபிள்ல என்ன புக்கோட உட்கார்ந்திருக்கீங்க? எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன்பா. டேய் அண்ணா, இது உனக்கே ஓவரா தெரியலையா? தெரியல. இப்போ இந்த கொஸ்டினுக்கு திடீர்னு எக்ஸாம்ல ஆன்சர் ஞாபகம் வரலன்னு வை, படிக்கிறப்போ என்ன சாப்பிட்டோன்னு ஞாபகம் வரும். ஓ, அத வச்சு ஆன்சரை கரெக்டா எழுதிடுவோம்ல. எப்படி நம்ம ஐடியா? அடடடடா, இவ்வளவு புத்திசாலியா இருக்கியே. எப்படிடா 4 அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆன? அதுதான்ப்பா எனக்கும் தெரியல. டேய் அண்ணா, அப்பா உன்னை கலாய்க்கிறாருடா. ஹேய், நீ எங்க வந்து உட்கார்ற? இவங்கெல்லாம் சாப்பிட்ட அப்புறம் நீ வந்து சாப்பிடு. ஏன் சித்தி?
எப்பவும் நானும் சேர்ந்து தானே சாப்பிடுவேன். ஹேய், அதான் அம்மா உட்காராதன்னு சொல்றாங்கல்ல, நீ பாட்டுக்கு சாப்பிட உட்கார. எந்திரடி. என்னடி முறைக்கிற? எந்திரின்னு சொன்னா கேட்கலையா உனக்கு? எந்திரிங்கறல. பவி, உட்காரு. இது என்ன புது பழக்கம்? எதுக்கு இவ்வளவு தள்ளி விட்ட? பின்ன அவள வந்து எங்களுக்கு சமமா சாப்பிட உட்காரா பாட்டி. உட்காராதன்னு சொன்னா என்னையே முறைக்கிறா, அதான் தள்ளி விட்ட. ஏன் அவ சாப்பிட உட்கார்ந்தா உனக்கு என்ன? நேத்து தான் இவளும் நாங்களும் ஒண்ணு இல்லன்னு பேசியாச்சுல, அப்புறம் எதுக்கு பாட்டி இவ எங்க கூட சாப்பிட உட்கார்றா? இங்க பாரு டிடி, நேத்து நடந்தது நேத்தோட போயிடுச்சு. இன்னைக்கு எதுக்கு நீ அத பத்தி பேசுற? இத்தனை நாளா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்தானே சாப்பிட்டோம். இப்ப என்ன புதுசா உட்கார கூடாதுன்னு சொல்ற? இப்படிதான் ஒருத்தரை ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்களா? பவி, உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல. சரிதா, சாப்பாடு எடுத்து வை. எனக்கு எதுவும் வேண்டாம் பாட்டி. நீங்க வேணா இவ கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க பாட்டி. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. இவ கூட சமமா உட்கார்ந்துதான் சாப்பிடணும்னா எனக்கு அப்படி ஒரு சாப்பாடே வேணாம். எல்லாத்தையும் இவளுக்கே வைங்க, இவளே சாப்பிட்டோம். பாவம், பசியோட வந்தா போல. இப்போ சாப்பாடு வேணும்னு போறா. ஜோதி, நீயாச்சும் போய் கூட்டிட்டு வாயேன். கூப்பிட்டா மட்டும் வந்துருவாளா? என் பொண்ணுக்கு ரோஷம் அதிகம். அதான் பட்னியா கடந்தாலும் கடப்ப, இவ பக்கத்துல உட்கார மாட்டேன்னு எந்திரிச்சு போறா. அத பத்தி நம்ம எதுக்குமா கவலைப்படணும்? நீங்க சாப்பிடுங்க. இப்ப என்ன, சாப்பாடு எடுத்து வைக்கணும், வைக்கிறேன். இவளுக்கும் சேர்த்தே வைக்கிறேன். நல்லா சாப்பிட சொல்லுங்க. என் பொண்ணு பட்னியாவே கிடக்கட்டும். பாட்டி, டிடி தான் பிடிக்கலன்னு சொல்றான்ல, அதுக்கப்புறமும் அப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்றது சரியில்லைல்ல. என்ன பேசுறீங்க நீங்களா? அவ நியாயமே இல்லாத விஷயத்துக்கு கோவப்பட்டுட்டு போறா. அதுதான் சரிங்கிற மாதிரி எல்லாருமே பேசுறீங்க. அவ ஒரு தப்பு செய்யறான்னா அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு அந்த தப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க. டிடி கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். வேண்டாம் பாட்டி, டிடிய பட்னியா இருக்க வச்சுட்டு என்னால சாப்பிட முடியாது. அவளும் வரட்டும், நம்ம சேர்ந்தே சாப்பிடுவோம் பாட்டி. அதான் அவளை சாப்பிட விடாம அனுப்பிட்டியே, அப்புறம் எப்படி அவ வருவா? இப்ப என்ன, டிடி சாப்பிட வரணும், அவ்வளவுதானே?
டிடி இங்க பாரு. ஒன்னும் வேணாம் பாட்டி. ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? பேச மாட்டேன் பாட்டி. அந்த பவி தானே பாட்டி உங்க பேத்தி, போய் அவகிட்டயே பேசுங்க. யார் சொன்னது? பவி எனக்கு ஒரு பேத்தினா நீயும் என் பேத்தி தானே. அதான் என்ன அடிக்க கை ஓங்குனீங்களே பாட்டி. பின்ன நீ பவிய புடிச்சு தள்ளி விட்டது சரியா? அந்த கோவத்துல நான் கை ஓங்குனேன். ஆனா நான் உன்னை கை நீட்டி அடிச்சனா சொல்லு? என் பேத்தி மேல பாசம் இருக்க போய் தானே ஓங்குன கை அப்படியே நின்னுச்சு. நீயும் என் செல்ல பேத்தி தான் டிடி. சும்மா இப்படி கொஞ்சம் சமாளிக்காதீங்க பாட்டி. உங்களுக்கு எப்பவுமே என்ன விட அவதான் ஸ்பெஷல். அதனால தானே பாட்டி தினமும் உங்க கூட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறீங்க. எனக்கு யாரை விடவும் யாரும் ஸ்பெஷல் கிடையாது. நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். ஆனா நீங்க தான் பவி அப்படி பார்க்காம வேற ஒருத்தியா பாக்குறீங்க. அதத்தான் நான் தப்புன்னு சொல்றேன். ஓகே, நீ சொன்ன மாதிரியே நான் பவி மேல கொஞ்சம் கூடுதலா கேர் எடுத்துக்கிறேன் தான். அதுக்கு காரணம் என்ன? அவளுக்கு யாருமே இல்லைங்கிறது தான் டிடி. இப்போ உன்னை உங்க அம்மா திட்டிட்டா உங்க அப்பா கிட்ட போய் நிப்ப, அப்பா திட்டிட்டா அம்மா கிட்ட போய் நிப்ப. ஆனா பவி யார்கிட்ட போவா? அவளுக்குன்னு யார் இருக்கா சொல்லு? உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்க அப்பா அம்மா பாசம் தனக்கு கிடைக்கலையேன்னு அவ ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் அவ மேல எக்ஸ்ட்ராவா கேர் எடுத்துக்கிறேன். ஆனா அதுக்காக உங்க மேல எல்லாம் பாசமே இல்லைன்னு ஆயிடுமா? சின்ன வயசுல இருந்து இந்த காரணத்தையே சொல்லுங்க பாட்டி. அதானே உண்மை. அதனாலதான் சொல்றேன். ஆனா நீ இவ்ளோ பெருசாகியும் இன்னும் சின்ன புள்ள மாதிரி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறியே. நான் உன்னை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போகாததுக்கு காரணம் பிசினஸ் உன் ஃபீல்டு கிடையாது. ஃபேஷன் டிசைனிங் தான் உன்னோட ஃபீல்டு. என்னோட பேர பசங்க எல்லாரும் வேற வேற துறையில பெரிய ஆள் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம அவளுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கறேன்னு நினைச்சிட்டு இருக்க. கோவமும் படுற. என்னால எப்பவுமே யாரையும் பிரிச்சு பார்க்க முடியாது. எனக்கு பவியும் ஒண்ணுதான், நீயும் ஒண்ணுதான். தயவு செஞ்சு அத மட்டும் புரிஞ்சுக்கோ. இப்ப மட்டும் நீ வரலனா அவ சாப்பிட மாட்டேன்னு உட்கார்ந்திருக்கா தெரியுமா? ஓ, அப்ப நீங்க என்ன சமாதானப்படுத்த வந்தது அவளுக்காக தான் இல்ல பாட்டி? இல்லம்மா, ஏன் பேத்தி சாப்பிடாம இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் வந்தேன். வா, வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம் பாட்டி. ஓ அப்படியா? சரி, நீ சாப்பிடுற வரைக்கும் நானும் சாப்பிடாம இருக்கேன். நேத்து தான் நான் ரொம்ப வருஷம் உயிரோட இருக்கணும்னு ஹோமம்லாம் பண்ணீங்க. இப்போ நான் சாப்பிடாம இருந்த என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, விடு. பாட்டி, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீதான் சாப்பிட வரமாட்டேன்னு சொல்லிட்டியே. அதுக்காக இப்படிதான் பேசுவீங்களா பாட்டி? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது பாட்டி. நீங்க நிறைய வருஷம் எங்க கூடவே இருப்பீங்க. பாட்டி மேல அவ்வளவு அன்பு இருக்குல்ல? அப்ப பாட்டி சொல்றேன், வா வந்து சாப்பிடு. இந்த வீட்டில் நமக்கு இருக்க ஒரே நிம்மதி சோறு தான். அதை கூட சாப்பிட விடாம பிரச்சனை பண்றாங்க. அப்பா, உங்க மைண்ட் வாய்ஸ நான் கேட்ச் பண்ணிட்டேன். டேய் சும்மா இருடா. சில பேருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே புரியாது போல. இப்படி எல்லாரையும் பட்டினி போடுறதுக்கு அப்புறமா சாப்பிட்டாதான் என்னவா? இதெல்லாம் என்ன ஜென்மமோ? அத்தை, நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்னால நீங்க யாரும் சாப்பிடாம இருக்க வேண்டாம்.
நான் போறேன் அத்தை. உட்காரு. உட்காரு பவி. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் டிடி வந்துட்டால, சாப்பாடு எடுத்து வைங்க, எல்லாரும் சாப்பிடுவோம். ஆமாமா, ஏற்கனவே எல்லாம் ஆறிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் சாப்பிடலாம். என்ன டிடி கோவமா கிளம்பி போயிட்டு இப்ப கூலா வந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அதுவும் அவ பக்கத்துல. நீ பேசாம சாப்பிட, எல்லாத்தையும் அப்புறமா சொல்ற. எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். நேத்து ஏதோ ஹோமம் பூஜைன்னு சொன்னதுனால தான் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். புரியல? பவித்ரா ஒன்னா உட்காரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அத சொன்னேன். ஆனா அது மறுபடியும் இங்க தொடரக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவளும் இந்த வீட்ல ஒருத்தி தான். அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். இதுக்கப்புறம் எந்த விஷயத்துல இருந்தும் பவிய தனியா ஒதுக்குற வேலையை வச்சுக்காதீங்க. ஒன்னா இருக்கிறது ஒண்ணுதான் நம்ம குடும்பத்தோட பலம். அதை யாராவது கெடுக்க நினைச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். இதை இப்ப டிடியே புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொன்னதும் சாப்பிட வந்து உட்கார்ந்திருக்கா. அதே மாதிரி நீங்களும் இதை புரிஞ்சுக்கணும். இல்ல இனியும் பவித்ராவை இப்படிதான் நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா அத சொல்லிடுங்க. நானும் அவளும் வெளியே போயிடுறோம். என்னத்த? நிஜமாதான் மாப்ள, இங்க எல்லாரும் நிம்மதியா ஒற்றுமையா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். அந்த நம்பிக்கையே இல்லாம போறப்போ நான் இங்க இருந்து என்ன பிரயோஜனம் மாப்ள? அதனாலதான் சொல்றேன், இதுக்கப்புறம் இந்த வீட்ல யாருக்கும் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்தணும். புரிஞ்சதில்ல? உங்களுக்குலாம் எப்படி? நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறோம் அத்தை. சரிம்மா, சாப்பிடுங்க. என்ன டிடி இப்படி பண்ணிட்ட? என்னத்த? அந்த பவித்ரா பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன்னு எவ்வளவு வீம்பா சொல்லிட்டு போன. கடைசியில நீ பாட்டுக்கு சமாதானம் ஆகி திரும்ப வந்துட்ட. நான் கூட என் பொண்ணு என்ன மாதிரியே இருக்காளேன்னு உன்னை நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்படி சட்டுன்னு சமாதானம் ஆயிட்டியே. அப்படி என்னடி அம்மா உன்கிட்ட வந்து பேசினாங்க? என்ன பேசினாலும் பேசிருக்கட்டுமே, ஆனா நீ சமாதானம் ஆயிருக்க கூடாது டிடி. இப்ப பாரு, நீயே இத புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி இனி பவித்ராவை ஒதுக்க கூடாதுன்னு அத்தை எங்களுக்கு அட்வைஸ் வர பண்ணிட்டு போயிருக்காங்க. நீ மட்டும் சாப்பிடாம வீம்பா இருந்திருந்தன்னு வையே, உன்னை பட்னி போட்டதுக்காகவே அவளை நாங்க உண்டிலன்னு பண்ணிருப்போம்.
எல்லாத்தையும் சொதப்பிட்டியே டிடி. எல்லாரும் பேசுறத பேசி முடிச்சிட்டீங்களா? இப்பவாவது என்ன பேச விடுறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? பவித்ரா விஷயத்துல நான் அவ்வளவு சாதாரணமா சமாதானம் ஆயிடுவேன்னு எப்படி நினைச்சீங்க? நீ தானடி சாப்பிட வந்த? சாப்பிட வந்தா அவளுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு அர்த்தமா? என்னமா பேசுறீங்க நீங்க? பாட்டி என்கிட்ட வந்து பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. பவித்ராக்கு அவ அப்பா அம்மா இல்லாததுனால அவங்களுக்கு அவ மேல எக்ஸ்ட்ராவா ஒரு பெர்சன்டேஜ் பாசம் இருக்கு. அதனாலதான் அவளை யாராவது இன்சல்ட் பண்ணா பாட்டியால அதை தாங்கிக்கவே முடியல. அப்படி இருக்கிறப்போ நாமளும் தொடர்ந்து பவித்ராவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா அதுல வர சிம்பத்தி அவளுக்கு சாதகமா தான் மாறும். பாட்டி இன்னும் அவ கூட க்ளோஸ் ஆக தான் செய்வாங்க. இந்த சிம்பத்தி நாளைக்கு மொத்த சொத்தையும் கூட அவளுக்கு கொடுக்கிற அளவுக்கு வந்து நின்னுடும். பாட்டி என்கிட்ட வந்து சமாதானம் பேசினப்போ இதத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் நம்ப மூலமா அவளுக்கு கிடைக்கிற சிம்பத்தி ஓட்ட நான் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதுக்காக தான் சமாதானம் ஆன மாதிரி திரும்பி வந்து உட்கார்ந்து சாப்பிட்டேன். இப்போ நீங்க செய்ய வேண்டியதும் இதுதான். இனிமே பாட்டிக்கு முன்னாடி அவளை டார்ச்சர் பண்ணாம பாட்டி இல்லாதப்ப மட்டும்தான் அவளை நம்ம டார்கெட் பண்ணணும். அதுவும் நாம செஞ்சத அவளால பாட்டி கிட்ட கூட சொல்ல முடியாதபடி அவளை டார்ச்சர் பண்ணணும். தாழ்வு மனப்பான்மையில அவ கூனி குறுகி அத வெளியில யார்கிட்டயும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே புழுங்கி சாவணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் நாம நினைக்கிற மாதிரி அவளை இந்த வீட்ல இருந்து மொத்தமா ஓரங்கட்ட முடியும். அதனாலதான் என் பிளான நான் மாத்திக்கிட்டேன். இப்ப புரியுதா என் சமாதானத்துக்கு பின்னாடி இருக்கிற பிளான்? டிடி, உனக்குள்ள இவ்ளோ புத்திசாலித்தனமா? இப்பதாண்டி உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே பெருமையா இருக்கு. பரவாயில்ல டிடி, நாங்க ஒன்று யோசிச்சா நீ அதையும் தாண்டி வேற ஒன்று யோசிச்சிருக்க. நீ சொன்ன மாதிரியே அம்மாவுக்கு தெரியாம தான் நாம அவளை அவமானப்படுத்தணும். அப்பதான் அவளுக்கு அவங்க சப்போர்ட் கிடைக்காம இருக்கும். ஆனா எனக்கு ஒரு டவுட். அவதான் எந்நேரமும் அத்தை கூடவே இருக்காளே, அது எப்படி அவங்களுக்கு தெரியாம அவமானப்படுத்த முடியும்? ஆபீஸ் போறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க கூடயே தான் இருக்கா அவ. இருக்கட்டும் அத்தை, ஒரு சின்ன கேப் கிடைக்காமலையா போயிடும்? அந்த கேப் மட்டும் கிடைக்கட்டும், அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். பவி, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? 10 மணிக்கு ப்ரொடக்ஷன் ஹெட் கூட மீட்டிங் இருக்கு பாட்டி. அப்புறம் நேத்து ஃபேக்டரி விசிட் பிளான் இருந்துச்சு, ஹோமம் நடந்ததுனால கேன்சல் பண்ணியாச்சு. அதனால இன்னைக்கு போயிடலாம் பாட்டி. சரி, போலாமா? போலாமா? அப்புறம் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஹெட்டோட மீட்டிங் இருக்கு. ஃபோன் பண்ணி எல்லாரையும் கரெக்ட் டைம்க்கு வர சொல்லு. பாட்டி, நான் காலையிலேயே மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி அதை ஃபாலோ பண்ண சொல்லிட்டேன். எல்லாரும் டைமுக்கு வந்துருவாங்க. சரி, போலாம். வா பவி. மா, டிடி, யார் இவரு? என்ன மறந்துட்டியா? அவளோட தாத்தா. தாத்தா, எப்படி இருக்கீங்க தாத்தா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்ன, சூப்பரா இருக்கேன். சந்தோஷமா. வாங்க உள்ள போலாம். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன்.
வாங்க வந்து உட்காருங்க வாங்க. ஜோதி, இந்த ஆளு எதுக்குடி இப்ப வந்திருக்காரு? தெரியலையே. கையில இருக்கிற பையெல்லாம் பார்த்தா இங்கேயே டேரா போட வந்த மாதிரி தான் இருக்கு. என்ன தாத்தா ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? திடீர்னு வரலம்மா, ஒரேடியாவே வந்துட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, வயசாயிட்டதுனால முன்ன மாதிரி கையில கத்தியை பிடிச்சிக்கிட்டு வேலை செய்ய முடியல. அதான் சலூனை ஊர்லயே ஒருத்தருக்கு வித்துட்டேன். இப்போ சென்னையிலேயே ஒரு இடத்துல செக்யூரிட்டி வேலை கிடைச்சிருக்கு. அதான் மொத்தமா இங்கேயே கிளம்பி வந்துட்டேன். தாத்தா அப்ப இனிமே நீங்க சென்னையில தான் இருக்க போறீங்களா? சூப்பர் தாத்தா. அதான் வயசாயிடுச்சுல. இன்னும் எதுக்குங்க வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? சொன்னா மாசம் மாசம் நான் பணம் அனுப்ப போறேன். மா, உழைச்சே பழகி போன உடம்புமா, வேலை செய்யலன்னா நமக்கு ஒரு வேலையும் ஓடாது. செக்யூரிட்டி வேலையா இருந்தாலும் என் பேத்தி இருக்கிற ஊர்லயே வேலை கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்பப்ப வந்து அவளை பார்த்துட்டு போயிடலாம்ல. என்னது அப்பப்போ வந்து பாக்குறீங்களா? ஏன் நீங்க இங்கே தங்கிக்குங்க. ஆமா தாத்தா, இவ்ளோ பெரிய வீடு இருக்கிறப்போ நீங்க எதுக்கு வெளியே தங்கணும்? நீங்க வெளியே எதுக்கு தங்கணும்னு கேக்குறேன். இங்கேயே தங்கிட்டு வேலைக்கு போயிட்டு வாங்களேன். என்ன பாட்டி? ஆமா, எதுக்கு நீங்க வெளியில எல்லாம் தங்கிக்கிட்டு இங்கே தங்கிக்க வேண்டியதானே? என்ன அண்ணே, அம்மா அவரை இங்கேயே தங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, நீங்க அத்தையை கூட்டிட்டு முதல்ல கிளம்புங்க, நான் அவரை பாத்துக்கிறேன். ஆமாங்கம்மா. மா, மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. ஆமால. சரி பவி, நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர வேண்டாம், தாத்தா கூட இரு. நானும் கிருஷ்ணாவும் போய் மீட்டிங்கை பார்த்துட்டு வரோம். சரி பாட்டி. நீங்க முதல்ல சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சாயந்தரம் வந்து பேச. சரிங்கம்மா. வரேன். வாப்பா போலாம். கொடுப்பவி. அத்தை, பாட்டி கிளம்பிட்டாங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அவங்க இல்லாத நேரத்துல தான் இவ்வளவு அசிங்கப்படுத்தணும். அதுக்கு கரெக்டான சான்ஸ் கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. பவித்ரா, அத்தை தான் உன் தாத்தாவை சாப்பிட சொன்னாங்கல்ல, அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வையே, நாங்க போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறோம். வா ஜோதி.